ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ராஜேஷ் A to Z சொல்லுவது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு இது. அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தனி ஃப்ளாட், ஒரு சிங்கிள் டபுள் பெட்ரூம் வீடு இது. அவரோட ஏரியா மட்டும் பண்ண போகிறாரு ஒர்க்கு, சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, என்ன டவுட்ஸ் இருக்குன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருந்தால் தான் நம்ம வீடு மட்டும் ரெடி பண்ண முடியாது, எல்லார் வீடும் ரெடி பண்ணும்போது தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ண முடியும்னு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணாலும், ஒரு ப்ளம்பிங் ஒர்க் இருந்தாலும் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்க முடியும். ஆனால் சில கஸ்டமர் வந்து தன் வீடை மட்டும் நல்லா புதுப்பிச்சு அதை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னாக்கா உங்கள் வீடு மட்டும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் சேஃப். இப்போது ஓன் ஹவுஸில் இருக்காங்க, ஒரு தனி வீடுனா அவங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளாட்டில் மட்டும் எல்லோரும் ஒத்துமையாக வந்தால் தான் அதை பண்ண முடியும். அதனால் இந்த வீட்டோட அவுட்ரு போர்ஷன் இதெல்லாம் அவுட்ரு போர்ஷன் ஃபுல்லாக வந்து அங்கங்கே கம்பி துரு பிடிச்சி ரெஸ்டாரண்ட்னால வர கிராக்கு, இந்த சன்ஷேட் இருக்குது பார்த்திங்களா, அங்கேருந்து கொட்டுது. எல்லாமே தண்ணி, மழை தண்ணியோட கொஞ்சம் இருப்பான். மழை தண்ணி வெளியே அவுட்டர் தான் மெயினாக உள்ளே வரும் வீட்டுக்குள்ளே. அந்த அவுட்லேருந்து வரும்போது அதை பாதுகாக்கும் வந்து நம்ம தான் பெயிண்டிங் பண்ணணும். சில ஃப்ளாட்டில் வந்து பெயிண்டிங் இல்லை, எதுவுமே இல்லை. கடைசியில் ஒரு நாள் வந்து ஸ்க்ராட்ச் வச்சா கீழே கொட்டும்போது அவங்களுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும், என்னடா இது நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னு. ஆனால் உங்கள் வீடை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க,